சிலட்டூரில் ஒன்றிய அதிமுகவினர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தமிழகம் முழுவதும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள சிலட்டூர் கிராமத்தில் உள்ள ஜெயலலிதா திருவுருவ சிலைக்கு அதிமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் வேலாயுதம் மற்றும் மேற்கு ஒன்றிய செயலாளர் குழந்தை செல்வன் ஆகியோர் தலைமையிலும் எம்ஜிஆர் மன்ற மாநில துணை செயலாளர் தர்ம தங்கவேலு முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கினர். மேலும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி சார்பில் தலைமை அறிவிக்கும் வேட்பாளரை வெற்றி பெற கடினமாக உழைப்பது என்றும், அந்த தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சியை பிடிப்பதற்கு கடினமாக உழைப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் மதியழகன், ஒன்றிய கவுன்சிலர் சந்திரமோகன், அதிமுக தலைமை கழக பேச்சாளர் முருகேசன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குறும்பூர் நமது இல்லத்தில் உள்ள ஆதரவற்றோருக்கு மதிய உணவுகளை வழங்கியும் பிறந்தநாள் நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக கொண்டாடினர். அம்மா அவர்களின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு எதிர்வரும் 2026 கழக வேட்பாளர் யாரை அறிவிக்கின்றாலோ எடப்பாடி அவர்களும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் யாரை வேட்பாளராக களம் காண்றாரோ அவர்களுக்கு மூச்சாக நின்று அறந்தாங்கி மேற்கொன்றியம் அறந்தாங்கி வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் ஒருங்கிணைந்து களப்பணியாற்றி ஆலங்குடி தொகுதியை மீட்டெடுத்து எடப்பாடியார் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் காலில் சமர்ப்பிப்போம் என்று உறுதி கூறுவோம். நன்றி.